ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக நான் ஃப்ளிப்கார்ட் மூலமாக இந்த ஃபுட்வேர் காம்போ வாங்கியிருந்தேன். அதில் 3 in 1 பேக்கேஜில் வர வேண்டியது. அது வர வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா எனக்கு டெலிவரி மாதிரி வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்காமையே போயிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த ஹப்பில் போயிட்டு நானே வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்து அதை போட்டு பார்த்தா அது வந்து சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ ரிட்டன் வந்து போட்டிருந்தேன். ஸோ ரிட்டன் வந்து எடுக்க வேண்டிய நாள் வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வந்து அடுத்த 2-3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா சாரி வி கான்ட் ஏபிள் டு பிக்கப் யுவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஆக மொத்தத்தில் இவங்க வாலண்டியராக நமக்கு வந்து நம்ம பொருளை கொடுக்காம பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மல்லு கட்டி அங்கே இன்னொரு பையன்கிட்ட வந்து நான் கேட்டேன். ஸோ நைட்டு வந்து 9:30 மணிக்கு மேலே திறந்துருக்குமான்னு தெரியலன்னு சொல்லி சொன்னார். அதனால் இன்றைக்கி நான் வந்து காலையில் நான் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தான் போயிருந்தேன், சாப்பிடலை, செய்யலை. ஸோ அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி பையன் இருந்தார். ஸோ அங்கே இந்த மாதிரி எனக்கு எந்த பொருளுமே ஒரு 1 இயராக வந்து கைக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ரிட்டன் போட்டிருக்கேன், எனக்கு ரிட்டனும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டெலிவரி பையன் உள்ளேருந்து வந்தார். நானும் சொன்னேன், இந்த பையன் தானே அங்கே வந்து டெலிவரி கொடுப்பாங்க, இங்கே தானே இருக்கார், ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டெய்லி அங்கே தானே வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே அந்த டெலிவரி பையன் வந்து இவரெல்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லு, இனிமேல் இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. அதாவது அவர் எனக்கு வீட்டுக்கும் டெலிவரி கொடுக்க மாட்டாரா, நான் ஹப்பில் போயிட்டு நான் வாங்கிக்க கூடாதான், அப்படி வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவரெல்லாம் இங்கே வராதுன்னு சொல்லு. அப்புறமா நான் பார்த்தேன், என்னப்பா நீயும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன், இங்கே வந்து வாங்கக்கூடாதுன்னா எப்படி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஒரு பொருளை காசு கொடுத்து தானே வாங்குகிறேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பையன் வந்து என்னை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு உன் ஐடியெல்லாம் பிளாக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு டென்ஷன் ஆகுது. இது என்ன, இந்த பையனும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டான், நான் அங்கேயும் போய் வாங்கக்கூடாது, இதில் வேறு என் ஐடியா பிளாக் பண்ணிட்டாங்களாமா, இந்த மாதிரி தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஹெச்ஆர் நம்பருக்கு கால் பண்ணி நான் வந்து பேசினேன். அப்போ பேசினப்போ எனக்கு அவ்வளோ வந்து ஒரு மாதிரி உள்ள ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி மிரட்டுறாரு பாருங்க, நான் இதுக்கு தான் நான் இங்கே வரத்துக்கே பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னப்போ நான் பார்க்குறேன், கேமராலாம் இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பையன் கேமரா முன்னாடி பேச மாட்டேங்கிறாரு. கேமராவில் அந்த பையனோட முதுகு தான் தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்க கேமராவை தாண்டி வந்து பேசலை, உள்ளே இருந்தே தான் பேசுகிறாரு. அதனால் எல்லாம் உஷாராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த ஹெச்ஆர்கிட்ட நான் கால் பேசிக்கிட்டு இருக்கப்போ கேமரா முன்னாடி கூட வந்து பேச மாட்டேங்கிறான், கேமராக்கு பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கப்போ அதில் வந்து அவனுக்கு கோவம் வருது. இப்போ நான் வேறு யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்போ அந்த பையனுக்கு கோவம் வந்து அம்மாவில் இங்கேருந்து கிளம்பு, வெட்டிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லி திட்டுறான் அந்த பையன். நான் உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கேன், நான் ஃபோனில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு நீ வந்து இங்கே வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப மல்லு கட்டி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில. அங்கே ஆல்ரெடி வந்து எல்லோரும் இருக்காங்க, அந்த எல்லோரும் இருக்கப்பவே அந்த பையன் வந்து இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை பண்ணுறான், நம்மளை வந்து மிரட்டுறான், நம்மளை வந்து அடிக்க வரான். அதாவது ஒரு பெரிய ஒரு உருண்டை மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த பார்சல் வச்சு நான் அடிக்க வரான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேமராலையும் ரெக்கார்ட் ஆகுது. ஆனாலும் வந்து பயமே இல்லை அவங்களுக்கு, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப நேரம் அங்கே நான் மல்லு கட்டி அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி ஆக்சுவலாக என்னுடைய நம்பர் போட்டால் அங்கே வந்து வருது. ஆனால் அந்த லேப்டாப்பில் இவரோட பார்சல் என்னன்னே தெரியலைங்க, இந்த பார்சலே வந்து இதில் இல்லை அப்படி இப்படின்னு போய் சொல்கிறாரு. நான் பக்கத்திலே தான் இருக்கேன், என்னுடைய பேர் அட்ரஸ் மேலேயே இருக்குது. ஆனால் அதை பார்த்துட்டு இல்லை ஒருவேளை சுடக்ஸோ டீமில் வந்து உங்களோட பார்சல் கொண்டு போயிட்டாங்க போல், அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரும், இப்படியே நம்மளை வந்து அலக்கழிக்கிறாங்களே தவிர, ஏன்பா இங்கே தானேப்பா இருக்குது, பக்கத்தில் தானே நான் பார்த்துட்ருக்கேன், இங்கே இருக்கிறப்ப பார்த்துட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்னுடைய ஆர்டர் அங்கே இருக்கல, லிஸ்ட்டில் காமிக்கலன்னா பிரச்சனை, காமிக்குது இல்லைப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டையும் கால் பேசிவிட்டு அப்புறமா அங்கே வந்து இன்றைக்கி வேலைக்கே வராத பையன் பேரில் வந்து பிக்கப் எடுக்கிற மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு பிக்கப் ரிட்டன் போட்டாச்சு, நீங்கள் போங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க சொல்கிறீங்க ஒவ்வொரு தடவையும். எனக்கு வந்து யாரும் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, என் பொருளும் வந்து காசு கொடுத்து வாங்குற பொருள் வீணாக போச்சுன்னா எனக்கு அந்த செருப்பு சைஸும் பத்தல, எனக்கு காசும் வீணாக போகும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போங்க, நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, ஆனால் அனுப்ப மாட்டாங்க. மறுபடியும் நான் தான் அலைச்சல், எனக்கு தான் அலைச்சல், பெட்ரோல் வேஸ்ட்டு, எனக்கு டைம் வேஸ்ட்டு. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் போட்டு விட்டுட்டாரு. இங்கேயே வேணும்னா கொடுத்துட்டு போங்க, நான் வந்து பார்த்து நாங்கள் ரிட்டன் அனுப்பிடுறோம், உங்களுக்கு ரீஃபண்டு மேக்ஸிமம் இன்றைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன பிரச்சனைனா, அந்த பையன் அங்கே டெலிவரி பண்ணுற பையன் எப்படி நம்மளை மிரட்டுறான், ஒரு மாதிரி நம்மளை ஹர்ட் பண்ணுறான், ஆனாலும் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க.
எனக்கு தான் குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு எனக்கு கோவம் வந்துச்சு. நான் செவப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். அப்போ அந்த லேடி என்ன சொன்னாங்க, ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. 2 தடவை அதே தான் சொன்னாங்க. மேடம், ஒரு பிரச்சனைன்னா பக்கத்தில் யாராவது இருப்பாங்கல்ல, நீங்கள் அனுப்பி வைக்கலாம் இல்லையா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்டேஷனுக்கு வர சொன்ன எப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் வயசானவர் தான். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் பேசினார். அந்த போலீஸ்கிட்ட அந்த டெலிவரி பையன் என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி கொஞ்சம் அவதூறு பேசுகிறாரு. நான் அந்த டெலிவரி பையனை வந்து தப்பாக பேசின மாதிரியும் அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரியும் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. அந்த போலீஸ் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா நீ தான் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு. சார், நான் எதுவும் பேசலை சார், அவங்கள பார்த்து நான் நேரில் பேசலை. நான் ஃபோனில் ஏதோ பேசிகிட்டு இருந்தால் கூட அந்த பையன் சண்டைக்கு வரான். ஆனால் அந்த பையன் நேர்லேயே என்னை வந்து வெட்டிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். இந்த மாதிரிலாம் வந்து உன் ஐடியா பிளாக் பண்ணியாச்சுலாம் மிரட்டுறான். என் பொருளை 1 இயரை கொடுக்காம டார்ச்சர் பண்ணுறான்லாம் நான் சொன்னேன். ஆனாலும் அந்த போலீஸ் வந்து என்னை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி பேசினார். சார், நான் தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, அப்போ ஸ்டேஷனுக்கு வா, 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, ஸ்டேஷனில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். எனக்கு என்ன பையனா, ஸ்டேஷனுக்கெல்லாம் போனால் ஒன்று அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு நிறைய சப்போர்ட்டு. அந்த பையன் தப்பே பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 பேர் 15 பேர் அங்கே இருக்காங்க. அவன் கூட வேலை பார்க்குற ஆள், அவங்க ஹப் இன்சார்ஜ் எல்லோரும் முதற்கொண்டு. நான் தனியாக போகணும். அப்போ தனியாக போய் மாட்டிக்கிட்டா ஒன்று மாற்றி ஒன்று எதையாவது எல்லோரும் பேச அந்த போலீஸ்காரங்க என்ன தான் அடிப்பாங்க, என்ன தான் வந்து ஒரு மாதிரி யாரும் கேட்குறதுக்கு நாதி இல்லை. ஆனால் அந்த பையன் என்ன வேணால் செய்யலாம். என் மேலே வந்து ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை பண்ணலாம். இல்லைனா 2 பேர் மேலேயும் வந்து கேஸு போட்டு 2 பேருக்கும் வந்து கோர்ட்டு அப்படி இப்படின்னு அலையணும். அதுக்கெல்லாம் வேறு வந்து ஆகும். ஆல்ரெடி அப்படி தான் வந்து பக்கத்தில் ஒரு கழிச்சடைக்கிட்ட வந்து நான் கஷ்டப்பட்டேன். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை என்னை வந்து டார்ச்சர் பண்ணி அதுக்கு படாத பாடுபட்டு எங்கள் அம்மாக்கு இடுப்பு உடஞ்சி கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அதுக்கு வேறு 5000 ரூபாய் செலவாகி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனால் பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. சார், நீங்கள் கொஞ்சம் வார்னிங் கொடுத்தீங்கன்னா கூட அந்த பசங்களுக்கு பயம் இருக்கும்ல சார்னா, ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு, ஏன்பா நான் பிரச்சனை பண்ணுறேன்னா நீ பிரச்சனை பண்ணுறிய, நீ தான் 1 இயரை பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் கேட்டேன். நான் இருக்கப்பவே நீ வந்து சவுண்டாக பேசுகிற, அப்போ நான் இல்லாதப்போ நீ தான்ப்பா பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் என்ன ப்ளேம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீ என்னப்பா படிச்சிருக்க, படித்தவ மாதிரியாக இருக்கேன்னு கேட்குறாரு. நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, நான் டீச்சிங்கில் இருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்க, வயசான ஆளுங்க அப்ராடில் இருந்து படிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியாது, கஷ்டப்பட்டு தான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா படித்த பையன் தான் அப்படின்னு சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்கிறீங்க, அங்கே வந்தால் என்ன பிரச்சனை தீராது, இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகுது. 26 லட்சம் ஆல்ரெடி எனக்கு வீணாக போயிருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க. போலீஸ்கிட்ட வந்து எனக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு கேட்டால், போலீஸ்காரங்களே நீ தப்பாக பேசுகிறியா, ஏன் முன்னாடியே நீ இப்படி பேசுகிறியா, நீ என்னப்பா படிச்சிருக்க, நீ படித்த ஆள் மாதிரி பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ப்ளேம் பண்ணி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சார், நீங்கள் கொஞ்சம் வந்து கன்வின்சிங்காக கொஞ்சம் வார்ன் பண்ணிட்டு போங்க சார் நான் சொல்லி கேட்டதுனால அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அந்த பையனை ட்ரிகர் பண்ணி விடுறாரு அந்த போலீஸு. அந்த பையனை இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறான். அப்புறமா நான் பேசி அப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன நினச்சாருன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் போலீஸ், நீ என்ன வேணால் படிச்சிரு, நான் சொல்கிறத கேட்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வான்னா வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் கோவமாக பேசினார். நான் சார் ஃபஸ்ட்டு எல்லோரும் மனுஷன்றது மனுஷங்களாக இருங்க அப்படின்னு சொன்னேன். அதுவும் கொஞ்சம் முறைச்ச மாதிரி சொன்னேன். அது அவருக்கு வந்து என்ன நடச்சாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பேசி தீர்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பையன்கிட்டையும் என்கிட்டையும் பேசி தீர்த்துக்க சொன்னார். அந்த டெலிவரி பையன் எங்கள் அம்மாவெல்லாம் நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் எதையுமே அந்த தம்பிக்கிட்ட நான் டைரெக்டாக பேசலை. தம்பின்னு கூப்பிட்டா கூட காது கேட்காதவருக்கு நான் ஃபோனில் எங்கேயோ பேசுகிறதெல்லாம் ஏன் கேட்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சரி, இது பிரச்சனை பெருசாக்கிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்துக்கோ சொன்னாங்க. 1க்கு 4 தடவை 5 தடவை நான் வந்து கை கொடுத்துட்டேன் அந்த பையன்கிட்ட. இனிமேல் நீ எங்கே வந்து வாங்கிக்கோ சொல்லி, நான் அங்கேயே வாங்கிக்கிறேன்ப்பா, கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துடுப்பா, எனக்கு அலைச்சல் மிச்சமாகும், ஒவ்வொரு தடவையும் இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு 1008 பிரச்சனை, உன் பிரச்சனை என்கிட்ட ஏன் சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறான். அதில் வந்து நீ வேறு பெரிய பிரச்சனை பண்ணுறியப்பான்னு சொல்லி கேட்டால் அவன் அடங்குற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் வந்து, உனக்கு 2 நாள் வேலை கெட்டு போகும், வருமானமும் போகும், அங்கே ஃபைன் போட சொல்லுவாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் அந்த பையனையும் வார்ன் பண்ணிவிட்டு 2 பேர்கிட்டையும் வந்து கை குலுக்கல் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு அந்த ரீஃபண்ட் இன்னும் வரல, மேக்ஸிமம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இனிமேல் அந்த ஃப்ளிப்கார்ட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட பயமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எதுக்குடா இந்த தலைவலி, நம்ம கம்முன்னு பக்கத்தில் ஒரு செருப்பு கடை இருந்துச்சு, அந்த செருப்பு கடையில் போயிட்டு நான் 300 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ ஆன்லைனில் வாங்கினா விலை கம்மியாக இருக்குன்னு வாங்குகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்குது, இந்த வாக்கரோ பிராண்டு. அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது, கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு.
நான் கேட்டேன். அது எம்ஆர்பி ரூ. 300. அவர்கிட்ட பார்கெயின் பண்ணதுக்கு ஒரு ரூ. 30 கம்மி பண்ணார். 270க்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், போட்டுட்டும் வந்துட்டேன். ஸோ நடுவில் வந்து ஜூஸ் கடைலாம் இருந்துச்சு. பாதாம் மில்க் ரூ. 25ன்னு வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் அந்த ரோஸ் மில்க்கு ரூ. 40. இப்போல்லாம் விலையும் கூடி போச்சு, குவாலிட்டியும் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, காசுக்கு காசு வீணாக போகுது, அலைச்சலாக தான் இருக்குது. சரி, நமக்கு ரீஃபண்டு வரணும். அவங்க ஏதாவது அந்த ரீஃபண்டில் வேறு சொதப்ப போகிறானுங்கன்னு பயமாக இருக்குது. இனிமேல் ஏதாவது பொருள் வாங்கணுன்னா கூட பயமாக இருக்குது. நான் மறுபடியும் நான் பர்சனலாக, தம்பி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை பண்ண மாட்டீங்க தானே, பொருள் நான் போட்டால் நீங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பீங்களா நான் கேட்டுட்டு நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குழி தோண்டி வச்சுருந்தாங்க. இவங்க கூட பேசிக்கிட்டே அந்த குழி கிட்டத்தட்ட ஒரு 8 அடி குழியில் வந்து கீழே விழுந்துட்டேன். நல்ல வேளை அதில் கம்பி எல்லாம் வேறு இருந்துச்சு. அதில் ஏதாவது பட்டு வேறு எதுலையாவது பட்டிருந்தால் உயிர் போயிருந்திருக்கும். அந்த குழியை வந்து போலீஸ்காரர் வந்து மூட சொன்னார். என்னப்பா இப்படி வச்சுருக்கீங்க, சேஃப்டி இல்லையேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ தூரம் போனதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி, நம்மளை மிரட்டுற மாதிரி பேசி, போலீஸ்காரங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு கூத்து நடந்து, காலங்காத்தில் சாப்பிடாம கொள்ளாமல் எனக்கு தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நஷ்டமாகுது, எல்லா பக்கத்துலேயுமே. அதில் வேறு அந்த ஹப்புக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தோண்டி வச்சுருந்த குழியில் நான் தான் விழுந்தேன் தேவையில்லாமல். ஸோ கரணம் தப்பினால் மரணம் பண்ணுற மாதிரி சாவ வேண்டியது. அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பி எங்கேயும் படாமல் தப்பிச்சு வந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் மேலே எந்த தப்பும் இல்லாதப்ப என்னை வந்து பகைச்சிக்கிறாங்க, என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. நான் அந்த பையன்கிட்ட நான் மனசார மன்னிப்பும் கேட்டுட்டேன். அந்த பையன் என்கிட்ட கேட்கலான்னா, பட் ஆனால் போலீஸ்காரங்கிட்ட நான் ஏதாவது தப்பாக பேசினா நானும் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அவர்கிட்ட சொன்னது என் காதில் விழுந்தது. நான் மன்னிப்பாக ஏற்றுக்கிட்டு நான் அந்த பையன்கிட்ட கைக்குலுக்கல் பண்ணிவிட்டு, ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு, நான் மன்னிப்பும், நான் ஏதாவது தப்பாக பேசுகிறத மன்னிச்சிடுன்னு சொல்லி பொருளை கண்டிப்பாக கையில் கொண்டு வந்து கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் ஏதாவது பொருள் வந்து போடுறப்ப அந்த பொருள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு நமக்கு மரியாதையாக அந்த பையன் நடந்துக்கிட்டான்னா சந்தோஷம். இல்லைனா மறுபடியும் இது டென்ஷன் தான். ஃப்ளிப்கார்ட்டில் எந்த பொருளுமே வாங்காத அளவுக்கு தான் இது கொண்டு போய் முடியும். ஆல்ரெடி நான் அப்படி வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காமல் ஜியோ மார்ட்டில், அமேசானில் வாங்கிக்கிட்டு இருந்தேன். சரி, நான் வந்து ஒரு சிலது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வாங்குகிறேன். ஸோ ரேட்டு எங்கே கம்மியாக இருக்குது அங்கே தானே வாங்குவோங்க. இது என்னங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டா நல்லது. இதுக்கப்புறமும் பிரச்சனையாச்சுன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. யாரையுமே நம்ம மாற்ற முடியாது.